அதாவது தமிழ் சினிமாவில் வெறும் வெற்றி படங்கள் மட்டும் கொடுக்காம அந்த வெற்றி படங்களின் மூலம் தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்திய ஒரு சில நடிகர்களில் மிக மிக முக்கியமானவர் தான் நம்ம கார்த்தி அவர்கள். அவருடைய பல படங்கள் சொல்லிட்டே போகலாம். முதல் படமான பருத்தி வீரனே போதும் அவருடைய அருமை பெருமையாக சொல்கிறதுக்கு. அதுபோல் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. 1001 ஆகட்டும், கைதி ஆகட்டும், தீரன் அதிகாரம் 1 ஆகட்டும், எத்தனை படங்கள். இப்போ வந்த மெய்யலன் கூட ஒரு அற்புதமான ஒரு முயற்சி தான். ஸோ அப்பேற்பட்ட கார்த்தியோட அடுத்தடுத்து படங்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நமக்கே தெரியும், அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிறது நலன் குமாரசாமி இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற வா வாத்தியார் அப்படிங்கிற படம் தான். அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆச்சு. வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. நலன் குமாரசாமிங்கிறாலேயே எதிர்பார்ப்பு அதிகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 ஒரு வெற்றிகரமான ஒரு கமர்ஷியல் இயக்குனர். சோசியல் மெசேஜ் மூலம் அதை மக்களுக்கு கடத்தி அதன் மூலம் வெற்றியடையக்கூடிய திறமையான இயக்குனர் தான் நம்ம PS மித்ரன். இரும்பு திரை, ஹீரோ, சர்தார்னு நல்ல படங்களை கொடுத்தவர். சர்தார் மிகப்பெரிய வெற்றி படம். கார்த்தியோட கேரியரில் 100 கோடிக்கு மேலே வசூலான இன்னொரு படம். ஸோ அந்த சர்தார் படத்தின் 2ஆம் பாகத்திலும் கார்த்தி நடிச்சு வர்றாரு. PS மித்ரன் தான் இயக்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்தி 29 அப்படிங்கிற படம். அதாவது இன்னும் பேர் வைக்கல. யார் இயக்குறோன்னா தமிழ் அப்படிங்கிறவர் தான். நமக்கே தெரியும், அவர் டானாக்காரன்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்தவர். அதே மாதிரி அவர் ஒரு திறமையான நடிகர் அப்படிங்கிறதையும் வெற்றிமாறன் படங்களை தொடர்ச்சியாக பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட தமிழ் இயக்கத்தில் ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படம், கிட்டத்தட்ட தீரன் அதிகாரம் 1 மாதிரியான ஒரு ஆக்ஷன் அட்டம்ப்டாக இந்த படம் இருக்குங்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கைதி 2ஆம் பாகம், கைதி 2. நம்ம லோகேஷ் ராஜ் பல வருட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இந்த படத்துக்காக. ஸோ இதை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்குவா 2. கங்குவா படத்தில் 2ஆம் பாகம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்த இந்த படத்தோட 2ஆம் பாகத்துலையும் பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் மெயின் வில்லன் அப்படிங்கிற டாக் வருது. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதை தான் காட்டியிருந்தாங்க. இப்போது கங்குவா 2ஆம் பாகமும் கார்த்திக்கு அடுத்த லைனில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா PVCU, அதாவது பிரசாந்த் வர்மா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படம். அதாவது இயக்குனர் பிரசாந்த் வர்மா தெலுங்கு இயக்குனர், ஹிட் இயக்குனர். ஸோ அவரோட இயக்கத்திலையும் கார்த்தி கமிட்டியாக இருக்காரு. 2025 ஜூனுக்கு மேலே அந்த படத்தோட அப்டேட்ஸாக வரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாரி செல்வாஜி இயக்கத்திலையும் அவர் ஒரு படம் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை தயாரிக்க போகிறது பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வினோத் இயக்கத்தில் தீரன் அதிகாரம் 1 2ஆம் பாகமும் ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் வினோத் கமிட்மெண்ட் ஆகி அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வினோத் இயக்கத்தில் தீரன் அதிகாரம் 1 2ஆம் பாகத்தில் நம்ம கார்த்தியோட நடிக்க போகிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இதுதான் கார்த்தியோட அடுத்தடுத்த லைனப் படங்கள். ஸோ இந்த லிஸ்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்னவாக இருக்கும்? நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார்த்தி படம் எந்த காம்பினேஷன் இயக்குனர் கார்த்தியோட சேர்ந்து செம்மையாக கலக்குவார் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.